ஜெய் ஸ்ரீராம். குருவாயூரப்பனின் ரசமான கதை. பல நாட்களுக்கு முன்னால் குருவாயூரப்பன் மேலே ஒரு தீவிர பக்தியாக ஒரு பாட்டி இருந்தாள். அவள் தினமும் காலம்பரமும் சாயந்தரமும் குருவாயூரப்பனை தரிசனம் செய்துட்டு கண்ணன்ட்ட சன்னிதானத்துக்கிட்ட போயிட்டு கண்ணன்ட்ட பேசிட்டு போவாள். அது ரொம்ப வருஷமாக அது ஒரு வழக்கமாக வச்சுட்டு இருந்தால் தவறாமல் காலையும் மாலையும் வந்துண்டு. ஒரு நாள் என்னாச்சு, சாயந்தரம் சுவாமியை பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்புறதுக்குள்ளே ராத்திரி ஆகிடுத்து. வீட்டுக்கு போயின்னு இருக்கும்போது ஒரே திடீர்னு பெரிய காற்று மழையும் இருட்டும் ஆகிடுது. அந்த காலத்துலலாம் அவள் வீட்டுக்கு போகிற வழியெல்லாம் சரியான சாலை வசதியெல்லாம் கிடையாது. அதனால் இருட்டு மழையில் தள்ளாடி நடந்து போயின்னு இருந்தா. அப்போ ஒரு சின்ன பையன் குருவாயூரப்பன் நாமாக்களை சொல்லிகிட்டே போயின்னு இருந்தாலும் அதை கேட்டுட்டு ஒரு சின்ன பையன் வேகமாக பாட்டியோட கையை பிடிச்சிட்டு, பாட்டி நீங்கள் நான் உங்களை கூட்டின்னு போய் உங்கள் ஆற்றுல விட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லி பாட்டி கையை பிடிச்சி கூட்டின்னு போகிறான். ஜாக்கிரதையாக கூட்டின்னு போய் அவள் ஆற்றுல விட்டு விட்றான். ரெண்டு பேருமே அந்த மழையில் தொப்பாமல் நனைஞ்சு போயிடுறான். உடனே பாட்டிக்கிட்ட அவன் சொல்கிறான், பாட்டி நான் முழுக்க நனைஞ்சு போயிட்டேன், எனக்கு ஒரு மாற்று துணி தாங்கோ அப்படின்னு கேட்குறான். உடனே அவள் சொல்கிறா, என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு நல்ல புடவையே இது ஒன்று தான், வேறு ஒரு நல்ல துணியும் இல்லையே, வேறு ஒன்றும் இல்லையேன்னு பரபரப்பாக தேடுறா. குழந்தைக்கு நல்லதாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்குள்ளே அந்த பையன் சொல்கிறான், பாட்டி நீ இப்போ கட்டின்னு இருக்கிற புடவையிலேயே கொஞ்சோண்டு கிழிச்சிட்டா போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். உடனே சரின்னு சொல்லிட்டு அவன் கேட்ட உடனே பாட்டியோட புடவையிலேருந்து கொஞ்சத்தை கிழித்து அவனுக்கு கொடுக்குறான். உடனே அந்த குழந்தை போய்டுறது. அப்புறம் அடுத்த நாள் காலம்புற இந்த குருவாயூரப்பன் சந்நிதியை திறக்கிறார் அந்த அர்ச்சகர். அவருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. நேற்றுக்கு ராத்திரி நல்லா அலங்காரம்லாம் பண்ணிட்டு தானே போனோம், இது என்னது கண்ணன் சிகப்பு நிறத்தில் கௌபீனை மட்டும் கட்டின்னு இருக்கான் அப்படின்னு அவருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் கூட அந்த சிவப்பு கௌபீனம் கட்டின்னு குருவாயூரப்பன் நிற்கிற அந்த திவ்ய காட்சி ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாகவும் நன்னாகவும் இருக்குது. அங்கே கோவிலுக்கு எல்லாருக்குமே அந்த காட்சி மயக்கிற விதமாக இருக்குது. ஒரே ஆச்சரியமாக பார்த்துட்டுருக்கா. எப்பவும் போல் இந்த பாட்டியும் காலம்பர தரிசனத்துக்கு வருவாளே வந்திருக்கா. பார்த்தோன்னே பாட்டிக்கு ஒரே ஆச்சரியம். உடனே பாட்டி சொல்கிறா எல்லாருக்கிட்டையும், அந்த கௌபீனத்தை பார்த்தோன்னே தன் புடவையோட பிட்டுன்னு அந்த பாட்டிக்கு தெரிஞ்சு விடுறது. அதனால் எல்லார்ட்டையும் சொல்கிறா, இது மாதிரி நேற்றுக்கு நான் மழையில் ரொம்ப சிரமப்பட்டுன்னு போயின்னு இருந்தேன், இந்த ஒரு குழந்தை தான் என்னை கூட்டின்னு போய் ஆற்றுல விட்டுது, மழையில் நனைஞ்சதுன்னா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறா. சொல்லிவிட்டு தன் புடவை அதே புடவையை தான் கட்டின்னு வந்திருக்காவோ அந்த புடவையை கிழிச்ச இடத்த காமிக்கிறா. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த பாட்டிக்கு ஆனந்தமாக இருக்குது. அப்புறம் அதுலேருந்து குருவாயூரில் என்ன பண்ணுறா, அந்த காட்சி எல்லாரையும் மயக்கிடுது இல்லையா. அதனால் ராத்திரி குருவாயூர் கோவிலில் ராத்திரி இந்த சிவப்பு கௌபீனம் தான் சாத்துறது அப்படின்னு வழக்கம் வந்துடுத்து. ராத்திரி நட சாத்துறதுக்கு முன்னால் குருவாயூரப்பனுக்கு சிவப்பு கௌபீனம் சாத்துறது அப்படிங்கிற பழக்கத்தை கொண்டு வந்துட்டா. அப்போலேருந்து அப்படி தான் அவருக்கு அலங்காரம் நடக்கிறது. என்ன பக்தி பாருங்க. பக்தி உண்மையான பக்தி இருந்தால் பகவான் கிட்டக்க விடுறானே. ஹே குருவாயூரப்பா.